ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து தேவன் நமக்கு இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி தேவன் மோசையோடு கூட இந்த உடன்படிக்கை பண்ணுகிறார். இதோ பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு கூட பேசினார். உன் வாழ்விலே நான் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறிவா என்று சொன்னார். அடுத்து சொன்னார், வேத வசனத்தை வாசித்து தியானியுங்கள், உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். கர்த்தரை துதியுங்கள், உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். என் கிட்டே வாருங்கள், உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். அடுத்து சொன்னார், அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி பகுதி 1 மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் தங்களை எப்படி அர்ப்பணித்தார்கள், அவர்கள் அர்ப்பணித்த நிமித்தம் அவர்கள் வாழ்விலே என்ன அதிசயம் நடந்தது என்று சொல்லி பகுதி 1 பேசினார். 2வது மறுபடியும் அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி யோசேப்பு எப்படி அர்ப்பணித்தான், அவன் வாழ்விலே என்ன அதிசயங்கள் நடந்தது என்று பகுதி 2 ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வந்தார். இந்த வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை வேதத்திலிருந்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின 12வது அதிகாரம் 2வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள சபையாருக்கு எழுதின வார்த்தை தான், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக முதல் வேத வசனத்திலே வாசிக்கிற பொழுது, நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வாரத்திலே நம்முடைய மனம் எதிலே புதிதாகி மறுரூபமாக வேண்டும் என்று சொன்னால், முதல் வேத வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி பவுல் ரோமாபுரியில் உள்ள சபையாருக்கு இதை எழுதுகிறார். பவுல் 14 நிருபங்களை எழுதினார் என்று நமக்கு தெரியும். ஆனால் எந்த சபையாருக்குமே இந்த ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லவில்லை. ஆனால் ரோமாபுரியில் உள்ள சபையாருக்கு மாத்திரம்தான் பவுல் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு காரணம், ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்துவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள், மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், மிகவும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அப்படித்தான் பேதுருவையும் கூட நீரோ ராயன் என்கிற மன்னன் பேதுருவை சிலுவையிலே தலைகீழாக அறைந்து கொன்றான். இப்படி அநேக உபத்திரவங்களின் வழியாக அல்லது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள். அதில் ஒரு சம்பவம், ரோமாபுரியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஹென்றி என்கிற தேவ ஊழியரும் அவருடைய மனைவியும் அந்த ரோமாபுரியிலே வாலிப ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உற்சாகமாய் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு நாள் ஹென்ரியை, அந்த ஊழியக்காரரை, அவர்கள் ரோமாபுரியில் உள்ளதான கிறிஸ்தவர்களை சித்திரவை செய்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் ஹென்ரியை கொன்று ஒரு பெட்டியில் வைத்து அவருடைய மனைவியிடத்தில் அனுப்பினார்கள். அந்த மனைவி அவருடைய சரீரத்தை பார்த்து கதறி அழ ஆரம்பித்தார். ஏசப்பா, ஏன் என் கணவனை காப்பாற்றவில்லை என்று சொல்லி கதறி 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 அழ ஆரம்பித்தார்கள். என் கணவனை நீர் கைவிட்டு விட்டீர், என் கணவனை நீர் காப்பாற்றவில்லை என்று சொல்லி அந்த மனைவி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கதறி கதறி அழ ஆரம்பித்திருந்த பொழுது
அந்த மனைவிக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அது என்னவென்றால், தன் கணவன் தன்னிடத்தில் சொன்ன அந்த காரியம் ஞாபகத்திற்கு வந்தது. கணவன் ஏற்கனவே அவரிடத்தில் சொல்லி இருந்தால், என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் சீக்கிரத்திலே மரித்து போவேன் என்று சொல்லி. அப்படி நான் மரித்து போனால் நீ அழவே கூடாது. அப்படி நீ அழுதால் இயேசு கிறிஸ்துவை விட என்னைத்தான் நீ நேசிக்கிறாய் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து துக்கப்படுவார் என்று சொன்னார். இந்த வார்த்தை ஞாபகத்திற்கு வந்தவுடனே அவருடைய மனைவி அழுவதை நிறுத்திவிட்டு அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு தொடர்ந்து கணவன் விட்டு சென்ற அந்த வாலிப ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். என கருமையான தேவஜனமே, இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லியோ, அல்லது நம்ம மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லியும் தேவன் நம்மளிடத்தில் விரும்புகிறார். அதாவது பவுல் சொல்லுகிறார், உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று முதல் வேத வசனத்தில் சொல்லுகிறார். இரண்டாவது வேத வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்ப நாளுக்கு நாள் நம்ம மனம் இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மனம் நமக்குள் வந்து 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 நாம மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் ஜீவ பலியாக போகிறோமோ இல்லையோ அடுத்தது, ஆனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மனம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் பவுல் இதை வலியுறுத்துகிறார். எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. தென்கொரியாவிலே வல்லமையாய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பால் யாங்சோ அவரிடத்தில் தேவன் ஒரு நாள் சொன்னார், நீ எழும்பி போய் ஜப்பானிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னார். அதற்கு பால் யாங்சோ சொன்னார், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, ஏனெனில் ஜப்பானியர்களால் நாங்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆதலால் அந்த வருத்தம், அந்த காயம் என் இருதயத்துக்குள் இருக்கிறதுனாலே நான் அவர்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன் என்று சொன்னார். இது தேவனும் பால் யாங்சோவும் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார்கள். 1 வருடமாக இந்த காரியத்துக்காய் போராடி கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் சொல்வார், எழும்பி போய் சுவிசேஷம் அறிவி என்று சொல்வார். பால் யாங்சோ சொல்வார், இல்ல ஆண்டவரே, எனக்கு இன்னும் காயமாக இருக்கிறது, அதனால் நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டேன் என்று இதே தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் பால் யாங்சோ காலை அதிகாலை ஜெபத்தில் எழும்பி சொன்னார், தேவனே, நான் ஜப்பானியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் போகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன உடனே தேவன் பால் யாங்சோவை பார்த்து சொன்னார், இனி நீ போக வேண்டாம், இனி நீ போக வேண்டாம் என்று சொன்ன பொழுது உடனே இவர் சொன்னார், ஏன் ஆண்டவரே, நான் தான் என்னை அர்ப்பணிக்கிறேனே, நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது, இனி நீ போக வேண்டாம். எப்பொழுது போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உனக்குள் வந்ததோ, அல்லது எப்பொழுது போக வேண்டும் என்கிற ஒரு மனம் உனக்குள் வந்ததோ, எப்பொழுது போக வேண்டும் என்கிற ஒரு இருதயம் உனக்குள் வந்ததோ, அப்பொழுதே நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டாய். அதனால் இனி போக வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு பின்பு அநேக நாட்களுக்கு பின்பு அவர் எழும்பி போய் ஜப்பானிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்று சரித்திரத்தில் வாசிக்கிறோம். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதாவது தேவன் நம்மளிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ, அல்லது தேவன் நம்மளிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ, அல்லது கர்த்தருக்காக வாழ்வோ சாவோ மரணமோ ஜீவனோ பசியோ பட்டியோ என்னவா இருந்தாலும் தேவனுக்காக அர்ப்பணிக்கிற அந்த மனம் நமக்குள் வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்கள் மனம் புதிதாக நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்பொழுது உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்படியாய் வேதத்திலே ஒரு ஸ்திரீ மறுரூபம் ஆனதின் நிமித்தம் அவள் வாழ்க்கையில என்ன அதிசயம் நடந்தது என்று சொல்லி வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால் வாசிப்போம். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வேதவசனத்தை வாசிப்போம் என்றால், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாசுவனிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற பொழுது, இடத்துல எஸ்தரை குறித்து வாசிக்கிறோம். எஸ்தர் ஒரு தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு அனாதையாய் தன்னுடைய சிறிய தகப்பனினால் வளர்க்கப்பட்டவள்.
இப்படி அவள் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த நாட்டின் ராஜாவாகிய அகாஸ்வோ ராஜாவுக்கு மனைவியாக தகுதியான ஸ்திரீகள் தேசம் முழுவதும் தேடப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அப்படி தேடப்பட்டு கொண்டு வந்திருந்த சமயத்தில் தான் சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் எஸ்தரை ராஜா அழைத்து கொண்டு போகிறான். இந்த இடத்துல நான் வாசித்த பொழுது ஒரு காரியத்தை நான் விளங்கி கொண்டேன். எஸ்தர் அழைத்து கொண்டு போகப்பட்டாள். அதாவது அவள் விரும்பியோ அவள் விரும்பாமலோ அது எப்படியோ தெரியவில்லை. ஆனால் மொர்தெகாய் எஸ்தரை ராஜாவினுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனான். அப்படி அழைத்து கொண்டு போன எஸ்தர் ராஜாத்தியத்தான் 1 வருட காலமாக சுத்திகரிக்கப்படுகிறது. அதாவது 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக இவளுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. இவளுக்குள் ஒரு ஜோடிப்பு நடக்கிறது. சரீர ரீதியாக சுத்திகரிப்பும் அல்லது இவளுடைய ஆவியில ஒரு சுத்திகரிப்பு, ஆத்மாவில சுத்திகரிப்பு, ஒரு சரீரத்துல ஒரு சுத்திகரிப்பும் ஜோடிப்பும் இவளுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நடந்து கொண்டு இருக்கத்தான். ஏனெனில் இது 1 வருடமாக நடக்கிறது. ராஜாவினிடத்துல பிரவேசிக்கிறதுக்கு 1 வருட காலமாக இவளுக்குள் சுத்திகரிப்பு நடக்கிறது. எனக்கு ஒரு காரியம் ஆச்சரியத்தை கொடுத்தது. அதாவது உலக ராஜாவாகிய அகாஸ்வோ ராஜாவுக்கு மனைவியாக வேண்டியவர்களே 1 வருடமாக சுத்திகரிப்பு தேவை என்று சொன்னால், அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு நாம் மனவாட்டியாக மாறப்போகிறோம் என்பதற்கு எவ்வளவு சுத்திகரிப்பு நமக்கு தேவை. இந்த சுத்திகரிப்பு தான் எஸ்தருக்குள் நடந்தது. 1 வருட காலமாக நடந்தது. இந்த சுத்திகரிப்புக்கு முன்பு இவருடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே வேறுபட்டு இருந்திருக்கும். ஏனெனில் இவள் தாழ்மையில் வளர்த்தப்பட்டவள். ஒருவேளை பற்றாக்குறையில, ஒருவேளை பஞ்சத்துல, ஒருவேளை துக்கத்துல, வேதனையில இவள் வளர்க்கப்பட்டதின் நிமித்தம் இவளுடைய நடை, உடை எல்லாமே வேறுபட்டு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது இந்த சுத்திகரிப்புக்கு பின்பு ராஜாவினிடத்தில் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். அப்ப இந்த சுத்திகரிப்புக்கு பின்பு இவளுடைய நடை மாறி இருக்கும், இவளுடைய உடை மாறி இருக்கும், இவளுடைய வஸ்திரம் ஒரு ராஜ வஸ்திரமா இருந்திருக்கும், இவளுடைய பேச்சில ஒரு அதிகாரம் இருந்திருக்கும், இவள் பார்வையில ஒரு ராஜ பார்வை இருந்திருக்கும், இவளுடைய பேச்சில ஒரு அதிகாரம் இருந்திருக்கும். அந்த சுத்திகரிப்பு தான் அல்லது அந்த மறுரூபம் தான் இவளுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ராஜா என்ன செய்தாரா? 1 வருட காலமாக இவர்களை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்களுக்குள் ஒரு புதிய சிந்தை உண்டாயிருந்திருக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் அவள் நொறுக்கப்பட்டு, ஒருவேளை பிழியப்பட்டு, ஒருவேளை துக்கத்துல, வேதனையில இவள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான். அதனால் இவளுடைய சிந்தைகள் எல்லாம் ஒருவேளை துக்கத்தாலேயே நிறைந்து வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த சுத்திகரிப்புக்கு பின்பு இவளுடைய சிந்தையே மறுரூபமாயிருக்கும். ஏனெனில் இனி இவள் 127 நாடுகளுக்கும் அரசியாக போகிறாளே. 127 நாடுகளுக்கு இவள் ராஜாத்தியாக போகிறபடினாலே இவளுடைய எல்லா அதிகாரங்களுமே மாறப்பட்டிருக்கும் அல்லது மறுரூபமாக இருக்கும். இந்த மறுரூபம் தான் நமக்குள் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மறுரூபம் இவளுக்குள் 1 வருட காலம் நடந்தது. இவள் 1 வருட காலமும் சுத்திகரிப்புக்கும் ஜோடிப்புக்கும் அவள் அர்ப்பணித்தது நிமித்தம் உண்மையாலுமே பழைய எஸ்தர் அல்ல, அல்லது பழைய காரியங்களை சிந்திக்கிற எஸ்தர் அல்ல. இனி புதிய காரியம், புதிய எல்லைக்குள் இவள் பிரவேசிக்கிறபடினாலே புதிய சிந்தை, புதிய பார்வை, புதிய பேச்சு, புதிய நடை, புதிய வஸ்திரம், புதிய காரியங்கள் இவளுக்குள் உண்டாயிருக்கும். இந்த மறுரூபத்தை தான் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறாருமா, எஸ்தர் இந்த 1 வருட காலமாக சுத்திகரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு அவளுடைய மனம் புதிதாக அல்லது அவளுக்குள் மறுரூபம் வர 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 கண்கள் அதிசயங்களை கண்டது. அவள் கண்கள் ராஜாவை கண்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாருமா, ஒருவேளை 2020 வரைக்கும் ஒருவேளை எஸ்தரை போல துக்கத்துல, வேதனையில, கவலையில, கண்ணீரில ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
சொல்லுகிறாருமா, இந்த 2021ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை ஒரு வித்தியாசமான பாதையில் நடத்த போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத மேன்மையை காண போகிறீர்கள். இதுவரைக்கும் கண்டிராத அதிசயங்களை காண போகிறீர்கள். இதுவரைக்கும் கண்டிராத கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். ஒருவேளை இதுவரைக்கும் செங்கடல கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க யோர்தானில கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை எகிப்துடைய நிந்தையோடு நீங்கள் ஒருவேளை கடந்து வந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரணமாக விடுதலையை கொடுத்து உங்கள் கண்கள் அதிசயங்களை காண செய்ய போகிறார். நீங்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் நான் ராஜ மேன்மையை வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் அடிமைத்தனத்துக்குள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்மா, இனி உங்கள் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. ஒருவேளை எஸ்தரை போல அடிமைத்தனத்துக்குள்ள வேதனைக்குள்ள ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருந்துக்கலாம். ஆனால் இனி உங்கள் பார்வை அல்லது உங்கள் கண்கள் அதிசயங்களை காண போகிறபடினாலே உங்களுடைய கால்கள் மேலான ஸ்தலங்களை, உங்கள் கால்கள் கண்மலை மேலே நிறுத்தப்பட போகிறபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார்மா, எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அதே நேரத்தில் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். இனி பழைய காரியத்தையே, பழைய சிந்தைகளையே, பழைய காரியங்களையே நீங்கள் நினைத்துக் கொண்டிராதிருங்கள். தேவனுக்கு முக்கியமாய் பிடிக்காத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நடந்து முடிந்த இழப்புகள், நடந்து முடிந்த வேதனைகள், நடந்து முடிந்ததான காரியங்களை நினைத்து 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 நம்மை காயப்படுத்திக் கொண்டிருப்பது கர்த்தருக்கு பிடிக்காது. அதனால்தான் சொல்றார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்றார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பழையதை எல்லாம் விளக்குங்கள், புதியதுக்கு நீங்கள் இடத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்றார். பழைய சிந்தனை, பழைய வேதனை, பழைய கவலைகள், இதை எல்லாவற்றும் புறக்கணித்து விட்டு, ஆண்டவரே எனக்குள் மறுரூபத்தை தாரு, எனக்குள் மறுரூபத்தை தாரு, என்னுடைய மனம் புதிதாக வேண்டும், எனக்குள் மறுரூபத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாய் உங்கள் இருதயம் நாளுக்கு நாள் மறுரூபமாகி நிச்சயமாலுமே தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீர்கள். கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள், இனி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனை இனி உங்களிடத்தில் வரப்போகிறதில்லை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறபடினாலே அதற்காக உங்கள் இருதயத்தை, உங்களுடைய மனதை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் மறுரூபமாவீர்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்தரின் கண்கள் எப்படி அதிசயத்தை கண்டது என்று சொன்னால், இவள் ஒரு வருட காலமாக சுத்திகரிப்புக்கும் ஜோடிப்புக்கும் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இவளுக்குள் ஒரு புதிய சிந்தை வந்தது, புதிய பார்வை வந்தது, புதிய பேச்சு வந்தது, புதிய நடை வந்தது, புதிய வஸ்திரம் இவளுக்குள் வந்ததற்கு பின்பு அடுத்து இவளை ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க அனுப்புகிறார்கள். இவளுடைய கண்கள் ராஜாவை கண்டது. இவளுடைய கண்கள் ராஜாவை கண்டது மாத்திரமல்ல, ராஜாவுடைய கண்களிலே இவளுக்கு கிருபை கிடைத்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ராஜாவுடைய கண்களிலே இவளுக்கு தயவு கிடைத்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அங்கு எத்தனையோ ஸ்திரீகள் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ராஜாவுக்கு மனைவியாக தகுதியான ஸ்திரீகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அநேக ஸ்திரீகள் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் எந்த ஸ்திரீக்கும் ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்கவில்லை. ஆனால் எஸ்தருக்கு மாத்திரம் ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால் எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம் என்று சொன்னால், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் அதிகபட்சம் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரியாக்கினாள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ராஜாவை பார்த்தவுடனே ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கணும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அவளுக்கு அவன் கண்களிலே தயவும் கிருபையும் கிடைத்தபடியினாலே ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து பட்டத்துக்கு ஸ்திரியாக்கினாள். அதாவது அந்த 127 நாடுகளுக்கும் அவளை ராஜாத்தியாக்கினாள். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஒரு வருட காலத்திற்கு எஸ்தர் ராஜாத்தி சுத்திகரிப்புக்கும் ஜோடிப்புக்கும் ஒப்பு கொடுத்தபடினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், ராஜாவுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, பட்டத்து ராஜாத்தி ஆக்கினார். அதாவது 127 நாடுகளுக்கும் எஸ்தரை ராஜா ராஜாத்தி ஆக்கினார்.
இது அவள் வாழ்விலே நடந்த அதிசயம். அதாவது அவள் மனம் புதிதாகி 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 அது மறுரூபமாக 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 அவளுக்குள் மறுரூபம் வந்ததின் நிமித்தம் ராஜாவின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. அந்த தயவு நிமித்தம் ராஜாத்தியானால் இது அவள் வாழ்க்கையிலே நடந்த அதிசயம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஒருவேளை எல்லா ஸ்திரீகளும் அந்த சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்திருப்பார்கள். ஆனால் இவளுக்குள் கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருந்தார். ஒரு சுத்திகரிப்பில ஒரு மேன்மை, ஜோடிப்புல ஒரு மேன்மை. எல்லா ஸ்திரீகளும் ஜோடிக்கப்படுகிறதை விட இவளுக்கு ஒருவேளை ஜோடிப்பு அதிகமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த சுத்திகரிப்பு அதிகமாக இருந்திருக்கலாம். ராஜாவை பார்க்கிறதுல எப்படி பார்க்க வேண்டும், ராஜாவோடு பேசுறதுல எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு மனம் இவளுக்குள், அந்த மனம் இவளுக்குள் மறுரூபத்தை கொடுத்தது. அந்த மறுரூபம் இவள் வாழ்க்கையிலே அதிசயம். எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை கொண்டு வந்தது நிமித்தம், ஒன்று, ராஜாவின் கண்களிலே கிருபை கிடைத்து 127 நாடுகளுக்கும் இவள் ராஜாத்தி ஆகி இவளுடைய கண்கள் அதிசயத்தை கண்டது. ஆனால் இவளை கொண்டு தேசத்துல என்ன அதிசயம் நடந்தது என்றால், வேதத்துல வாசிக்கிற பொழுது இந்த சுத்திகரிப்பும் ஜோடிப்பும் இவளுக்குள் நடக்க நடக்க நடக்க, ஒன்று, அகாசுவர் ராஜாவுக்கு தேவையான அளவு மறுரூபம் இவளுக்குள் இருந்தாலும் உன்னத தேவனுக்காகவும் அவள் தன்னை மறுரூபப்படுத்தி கொண்டாள். உன்னத தேவனுக்காகவும் தன் மனதை புதிதாக்கி கொண்டு மறுரூபமாக்கினாள். ஆதலால் தான் ராஜாவினிடத்தில் பிரவேசித்து 3 நாட்களுக்கு பின்பாகவே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் செத்தாலும் சாகிறேன். இது தேவனுக்கேற்ற மறுரூபம். அதாவது என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஜனங்கள் ஆமானுடைய சதி திட்டத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். என் ஜனங்கள் பொல்லாங்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆதலால் நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் இவள் மறுரூபமாகிக் கொண்டே இருந்தாள். ஒன்று, 127 நாடுகளுக்கும் ராஜாத்தியாகிறதுக்கும் அவள் மறுரூபமாகி இருந்தாள். இரண்டாவது, தேவனுக்காகவும் தேவ ஜனங்களை காப்பாற்றுவதற்காகவும் நான் செத்தாலும் சாகிறேன் அல்லது ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதற்கும் இவளுடைய இருதயம் புதிதாகி 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 அந்த 1 வருட காலமாக இவளுக்குள் மறுரூபத்தை கொண்டு வந்தது. இவளுக்குள் மறுரூபத்தை கொண்டு வந்தது. ஒரு காரியத்தை இங்க நான் கோடிட விரும்புகிறேன். இவள் சொன்னால் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி, ஆனால் அவள் சாகவே இல்லை. வேதத்திலே வாசிக்கிற பொழுது கர்த்தர் அவளை அந்த தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தான். எந்த ஆமான் யூதகுல ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த ஆமானுடைய வீட்டையும் ராஜா இந்த எஸ்தருக்கு கொடுத்திருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ செத்தாலும் சாகிறேன் அல்லது ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற அந்த இருதயத்தை கூட கர்த்தர் அங்கீகரித்தபடியினால் தான் இவளை தேசத்துக்கு ராஜாத்தி ஆக்கினாள். இவள் சாகவில்லை. அம்மாறாக கர்த்தர் அதே தேசத்திலே அவளை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினார். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லா சத்துருக்களும் விழுவதை இவள் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நீங்கள் மறுரூபமாவீர்கள் என்றால் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். எஸ்தர் 1 வருட காலமாக சுத்திகரிப்புக்கும் ஜோடிப்புக்கும் அல்லது கர்த்தர் தன்னை உருவாக்குகிறதற்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம், ஒன்று, அவளுடைய கண்கள் அதிசயங்களை கண்டது. அது என்னவென்றால் 127 நாடுகளுக்கும் அவள் ராஜாத்தியானாள். இரண்டாவது, அவளை கொண்டு தேவன் தேசத்தில் அதிசயத்தை வெளிப்படுத்தினார். அது என்னவென்றால் யூதகுல ஜனங்களை ஆமானுடைய சதி திட்டத்திலிருந்து காப்பாற்றினது மாத்திரமல்ல, அந்த தேசத்திலே யூதகுல ஜனங்களை தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். என கருமையான தேவஜனமே, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 2021ஆவது ஆண்டு கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமாய் இருக்க போகிறது. இதுவரைக்கும் கண்ட நிந்தைய, இதுவரைக்கும் கண்ட வேதனை இனி நீங்கள் காண போகிறதில்லை. இதுவரைக்கும் கண்ட துக்கத்தை இனி நீங்கள் காண போகிறதில்லை. அதனால்தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றார், உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள். உங்கள் மனம் புதிதாகி 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 உங்களுடைய மனதை மறுரூபமாக்கி கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் மறுரூபம்
ஆனால் தான் கர்த்தர் உங்கள் வாழ்விலே புதிய திட்டத்தை கொடுக்க முடியும், புதிய சித்தத்தை கொடுக்க முடியும், புதிய காரியத்தை வெளிப்படுத்த முடியும், புதிய அதிசயங்களை வெளிப்படுத்த முடியும். பழைய காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றவே முடியாது. ஏனெனில் கர்த்தர் திரும்பவும் சொல்கிறார், இனி உங்கள் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ராஜாக்களோடு, நீங்கள் பிரபுக்களோடு கர்த்தர் உங்களை உட்கார பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. உங்கள் தொழில் ரீதியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். உங்கள் கணவனுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், உங்கள் மனைவிக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்வார். ஏன் தேசத்திலே கர்த்தர் அதிசயத்தை செய்ய போறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மறுரூபம் ஆனால் தான் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தேவ சித்தம் இல்லாமல் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னாலே ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அதிசயத்தை செய்ய போகிறார். அந்த அதிசயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறதுக்கு உங்களை நாளுக்கு நாள் மறுரூபமாக்கி கொண்டே இருங்கள் என்று சொல்லி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது ஆண்டவர் மோசையோடு கூட தான் இந்த உடன்படிக்கை செய்தார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி யாத்திரை 34:10 நாம வாசித்துக் கொண்டே வருகிறோம். ஆனால் இந்த மோசே மேல இருந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வேதத்துல சரித்திரத்துல யாத்திராகமத்துல நம்ம வாசிக்கிற பொழுது இந்த மோசே முதல்ல அரண்மனையில தான் அவன் இருந்தான். அவன் அரண்மனையிலே ஒரு சுக வாழ்வோடு கூட இருந்தான். ராஜ சாப்பாடு, ராஜ நடை, ராஜ பார்வை, ராஜ வஸ்திரம், கை தட்டுனா 4 பேர் வந்து நிற்கிற அந்த அதிகாரம், இது எல்லாமே மோசேக்குள்ள இருந்தது. அவன் அரண்மனையில் தான் வளர்க்கப்பட்டான். பார்வோனுடைய குமார்த்தி என்று அவன் அரண்மனையில் தான் வளர்க்கப்பட்டான். ஆனால் மோசே மேல தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் மோசேயை அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்திலே 40 வருடம் அவனை நடத்தித்தார். அல்லது 40 வருடம் அவனுக்குள் சுத்திகரிப்பை கொடுத்தார், அல்லது 40 வருடம் அவனுக்குள் ஜோடிப்பை கொடுத்தார், அல்லது 40 வருடம் அவனுக்குள் உருவாக்கினார். 40 வருடமாக மோசேயை கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே அவனை உருவாக்கினார். ஏனெனில் இந்த வனாந்தரத்தின் வழியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அந்த வனாந்தரத்தினுடைய பாதை எப்படி இருக்கும், பசி எப்படி இருக்கும், பட்டினி எப்படி இருக்கும், நம்மளுடைய கால்கள் எப்படி வலிக்கும், வஸ்திரம் எப்படி இருக்கும், எல்லாமே கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் 40 வருடம் இந்த மோசேயை வனாந்தரத்திலே நடத்தினார். எஸ்தரை 1 வருடம் நடத்தினார். ஆனால் மோசேயை கர்த்தர் 40 வருடம் நடத்தினார். அந்த 40 வருடம் நடத்தினதுக்கு பின்புதான் கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மோசே அரண்மனையிலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து உருவாக்கப்பட்டான். ஆனால் எஸ்தரோ அனாதையாயிருந்து அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு உருவாக்கப்பட்டார். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை, அல்லது தேவன் நம்மை குறித்து எழுதியிருக்கிற புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் எந்த பாதையில வேணாலும் அவர் உருவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எஸ்தர் மேல் இருந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அனாதையா இருந்த அவளை அரண்மனைக்கு கொண்டு போய் 1 வருடமாக சுத்திகரிப்பும் ஜோடிப்பையும் கொடுத்து அவளை உருவாக்கினார். ஆனால் மோசேயை அரண்மனையில் இருந்த அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த பண்ணி கானானை சுதந்தரிக்க வைத்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் அரண்மனையில நடந்து கொண்டு இருக்கிறது போலவும் இருக்கலாம், ஒருவேளை வனாந்தரத்தில் நடந்து கொண்டு போகிறது போலவும் இருக்கலாம்.
கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் இப்பொழுது சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை இளைப்பாறுதலாய் வைத்திருக்கிறார் என்றும் நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை இவ்வளவு பாடுகள் வழியாக நான் நடந்து கொண்டிருக்கிறேனே என்றும் கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகிற எல்லா பாதைகளுக்கும் உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கிறது எல்லாமே கர்த்தர் உங்களுக்குள் ஒரு மறுரூபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அவர் எந்த பாதையில நடத்தினாலும் சரி, அது எந்த வனாந்தரத்தில் உங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் அமைதியா இருங்கள். ஆனால் வனாந்தரத்திலும் அவர் உங்களோடு கூட வேதத்துல வாசிக்கிற யாத்திரையாமம் 3:1 வாசிக்கிற பொழுது, மோசே அந்த வனாந்தரத்தில் இருந்த பொழுது கர்த்தர் முச்செடி நடுவிலிருந்து மோசையோடு பேசினார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மோசையை கர்த்தர் வனாந்தரத்தில் உருவாக்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் மோசையோடு வனாந்தரத்தில் தான் இருந்தார். அதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஒருவேளை நீங்கள் எந்த பாதையில நடந்தாலும் சரி, செங்கடல்ல நடந்து கொண்டிருக்கலாம், யோர்தான்ல நடந்து கொண்டிருக்கலாம், நீங்க எந்த பாதையில நடந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். வேதத்துல வாசிக்கிறோம், தானியேலை சிங்கக்கெபிக்குள் போட்ட பொழுது சிங்கக்கெபியிலே தானியேலோடு கூட இருந்தார். அடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அக்கினி ஜுவாலையில போட்ட பொழுது கர்த்தர் அங்கேயும் அவர்களோடு கூட இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுது கர்த்தர் அங்கே யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என கருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த தேவ திட்டத்திற்காக கர்த்தர் உங்களை எந்த பாதையில வேணாலும் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளுமே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, அது என் மனம் புதிதாகிறதினாலே எனக்குள் மறுரூபத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தரனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயம் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எஸ்தர் அரண்மனையில சுத்திகரிக்கப்பட அல்லது ஜோடிக்கப்பட அவள் மனம் மறுரூபம் ஆகி 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 அவள் கண்கள் ராஜாவை கண்டது நிமித்தம் அவள் கண்கள் அதிசயத்தை கண்டதே. அதே போலதான் மோசே வனாந்தரத்தில் அவன் உருவாக்கப்பட அந்த வனாந்தரத்திலே அவன் கண்கள் அதிசயத்தை கண்டது. மோசே அரண்மனையில கண்ட அதிசயங்களை விட அல்லது எகிப்து தேசத்துல கண்ட அதிசயங்களை விட மோசேயுடைய கண்கள் வனாந்தரத்திலே அதிசயத்தை கண்டது. செங்கடலை பிளந்த அதிசயம், யோர்தானை பிளந்த அதிசயம், எரிகோவை விழச் செய்த அதிசயம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்த அதிசயம், காடுகளை கொடுத்த அதிசயம், கண்மலையை பிளந்து நீரூற்றை வர வைத்த அதிசயம், மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின அதிசயம், 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்த அதிசயங்களை அவன் கண்கள் கண்டது. ஒருவேளை நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நான் இவ்வளவு இக்கட்டுகளுக்குள்ளே நடக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாமா? ஆனா நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ராணிக்கு மேலாக தேவன் நம்மளை சோதிக்கவும் மாட்டார். அந்த சோதனையில் தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒருவேளை இவ்வளவு சோதனை வழியாக நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் நினைத்தால் கர்த்தராலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாலுமே தேவன் இந்த சோதனையில தப்பித்துக் கொள்கிற போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று வாசிக்கிறோம். அந்த ஈசாக்கை கொண்டு வந்து எனக்கு பலியிடு என்று சொன்னார். பலியிடு என்று சொல்லி, அதாவது ஆபிரகாமிடத்தில் அந்த ஜீவ பலியை எதிர்பார்த்தா, உன் மகனை நேசகுமாரனை ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு உன் சிந்தை மறுரூபமாகி இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறதுக்கு கூட கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு வந்து பலியிட வந்து கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை அதன் மேல் கிடத்தி கத்தியை ஓங்குகிற பொழுது கர்த்தர் ஆபிரகாமை குறுக்கிட்டு தடை செய்து, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அங்கே தப்பித்துக் கொள்கிற ஒரு போக்குக்காக முச்செடியினுடைய புதரிலே சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டையும் கொடுத்தார். ஆட்டை கொடுத்து அதை பலியிட வைத்தான். இதுதான் தேவன் சோதிப்பார் என்று சொன்னால் அதிலே தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும் தேவன் நமக்கு உண்டு பண்ணுவார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை இந்த பாதை எனக்கு கடினமா இருக்கிறது, இந்த பாதையில என்னால நடக்க முடியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாதையை கடக்கத்தக்க பலனை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். மோசையோடு எப்படி வனாந்தரத்தில் இருந்தாரோ, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் எப்படி மோரியா தேசத்தில் இருந்தாரோ, அதே போல கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று அவர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் உங்கள் இருதயத்தை அல்லது உங்கள் மனதை புதிதாக 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 நாளுக்கு நாள் உங்களை ஒப்பு கொடுத்தே இருங்கள். நீங்கள் ஒப்பு கொடுக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நிச்சயம் நீங்கள் மறுரூபமாவீர்கள். நீங்கள் மறுரூபமாகிறது நிமித்தம் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை
அடுத்த வாரத்திலே நாம் எப்படி மறுரூபமாக வேண்டும், நாம் மறுரூபமாகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நீங்கள் தயவு செய்து திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேத வசனங்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாலுமே வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஒன்று. இரண்டாவது, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தை தேவன் நிச்சயம் உங்களுக்குள் உண்டாக்க போகிறார். திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மறுரூபமாகுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் உங்க பிரசன்னத்துக்குள் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தினுடைய மறைபொருள்களை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் நடத்தி கொண்டு வருகிற பெரிய கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எஸ்தர் வாழ்விலே வந்த மறுரூபம், மோசே வாழ்வில வந்த மறுரூபம் எங்கள் வாழ்விலும் வரட்டும் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, பவுல் சொல்லுகிறது போல உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்கிற வேத வசனத்துக்கு இன்றைக்கு எங்களை எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நாளுக்கு நாள் மறுரூபமாக இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்தரை நீர் எப்படி சுத்திகரித்து ஜோடிச்சீரோ, அல்லது மோசை எப்படி வனாந்தரத்தில் நடத்தினீரோ, அதுபோல நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய மறுரூபத்துக்கு எங்களை எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏன் இந்த பாதை, ஏன் இந்த வேதனை என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சோதனையை தாங்க பலனையும் இந்த சோதனையில் தப்பித்துக் கொள்கிற போக்கையும் அவர்களுக்கு உண்டு பண்ணி இந்த சோதனைக்கு பின்பு கர்த்தர் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறப்பா. இந்த நேரத்துல வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, ஆண்டவரே வியாதியோடு கூட இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர்களை விடுதலையாக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மோசேக்கு எப்படி அற்புதத்தை செய்தரோ, அதிசயத்தை செய்தரோ, எஸ்தருக்கு எப்படி அதிசயத்தை செய்தரோ, அதுபோல இவர்கள் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் உடைய அதிசயங்களை வெளிப்படுத்தி கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த நான் செபிக்கிறப்பா. உங்க பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாலுமே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை நான் துதிக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். கர்த்தர் உங்களை அடுத்த எல்லைக்குள் கொண்டு போவார். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.